இந்த வாய்ப்பை தந்த இந்த பிலீவர்ஸ் ஈஸ்டர்ன் சர்ச்சினுடையதான மெட்ரோபாலிட்டன் சாமுவேல் மெர்தியோஸ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆர்ச்சி பேராய் ஐயா அவர்களுக்கும் அவர்களிடம் கூறியது என்னவென்று சொன்னால், எப்போதெல்லாம் இந்த திருச்சபையை சந்திக்கப்படுகிறோ நான் அவர்களை விசாரித்ததாக கேட்டதாக சொல்லக்கூடியதாக சொல்கிறார். ஆகவே அவர்கள் சார்பாக நான் வாழ்த்துகிறேன். குறிப்பாக அருமையான நண்பர், நாங்கள் வேதாகம கல்லூரியில் படிக்கிற போது இப்போது மாதிரி அல்ல, அப்போ 200க்கும் மேற்பட்ட மாணவர்களால் ஒன்று கூடி நாங்கள் படித்தோம். ஆனால் அருமையான ஃபாதர் அவர் நல்ல கவிதையெல்லாம் எழுதக்கூடிய திறனுள்ள ஐயா. ஆகவே இப்போ எழுதுறாருன்னு தெரியல, அந்த காலத்தில் படிக்கிற நாட்களில் நாங்கள் அவரை படிக்கிற போது ஒரு குட்டி பரவல் போல இருக்கும், வீட்டு ஞாபகமே வராது. அப்படி ஒரு ஆண்டவருக்குள்ளாக இருந்து நான் சொல்கிறோம். நான் திருச்சி பேராயத்தில் வந்தபோது ஒரு சக மாணவனாய் படித்த ஒரு நண்பரோடு அவருடைய திருச்சபையில் வந்திருப்பது மகிழ்ச்சியை கொடுக்கிறது. ஆகவே திருச்சி பேராயத்திலே நான் கிட்டத்தட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் தான் ஒரு ஐயாவை போல நான் மாறிப்பட்ட விசுவாசி மத்தியில் சபை நடத்தி கொண்டிருந்தேன். கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக. என்னுடைய மனைவி ஒரு டீச்சர், எம்எஸ்சி எம்என்டி முடிச்சது. ஸ்கூலில் 15 ஆண்டுகளாக வேலை பார்த்தவர்கள். ஆனால் நாங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் திடீரென ஒரு அழைப்பு வந்தது, டிரான்ஸ்ஃபர் என்று சொல்லி. நான் கனவிலையும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு, ஏன்னா நான் இடம் மாறுவதை விரும்புகிறது கிடையாது. ஆனால் கர்த்தருடைய அழைப்பு என்று சொல்லி அதற்கு இணங்கி திருச்சியிலே அப்படின்னு சொல்கிறோம் 10 மாவட்டத்திற்கு ஒரு தலைவராக, 68 சபைகளுக்கு ஒரு தலைவராக என்னை இடமாற்றம் செய்து நான் திருச்சியில் இருக்கிறதுனால இந்த சபையில் வரக்கூடிய பாக்கியத்தை தந்தார். அது உங்களுக்கும் என்னுடைய சார்பாக திருச்சி தலைகளை தாழ்த்தி நம்முடைய ஆண்டவர் பேசுகிறோம், என்னோடு பேசுங்கப்பா அப்படின்னு சொல்கிறார். வேதம் சொல்லுகிறது, அப்படின்னு சில இருக்கு, கண்ணு இருந்தும் காணாது, காது இருந்தும் கேட்காது, மூக்கு இருந்தும் முகராது என்று சொன்னேன். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஆமென். அவர் கனவின் வழியாய் பேசுகிறவர், சொப்பனத்தின் வழியாய் பேசுகிறவர். ஏன் இப்பொழுது நாம் வேத வசனத்தை தியானிக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே என்னோடு பேசுங்கப்பா என்று சொல்லி அவன் தேவ சமூகத்தில் அவன் அவனை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. என் உயிரானே 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 இயேசு, என் உயிரானே 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 இயேசு, என் உயிரானே இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். பேசும் தெய்வம் இயேசு என்னோடு இன்றைக்கு அப்பா நீங்க பேசுங்க. வார்த்தை ஆண்டவரே என்னோடு கூட இடைவெளிக்கு சொல்லி கேட்கலாம். ஆமென். சோத்திரம். ஆமென். தேவ சமூகத்தில் ஆண்டவரே வேத வசனம் இன்றைக்கு ஆண்டவரே என்கிட்ட பேசணும். ஆமென். என் வாழ்க்கை மாறணும், என் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறணும். பிரத்யட்சமாய் என்னோடு நீங்க பரிசுத்த ஆவியானவர் இடைபட வேண்டும் என்று சொல்லி கேட்கலாம். ஹல்லேலூயா. மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரங்களை படைத்த அதிகாரமுள்ள அன்பின் தெய்வமே, இந்த நாளுக்காய் நீ துதிக்கிறேன். இந்த தாவீது பக்தர் சொன்னது போல, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆண்டவரே நீ கொண்டு வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ, எங்களோடு இடைப்பட்டிருக்கிறார்.
ஆண்டவரே ஸ்தோத்திர கர்த்தாவே, ஒருவேளை பலவீனத்தோடு வந்திருப்பார்களே ஆகி பரிசுத்த ஆவியானவர் அவன் சுகத்தை கட்டளையிடாக, அவன் வாழ்க்கையிலே பதில் கிடைக்காதா, என் கவலை மாறாதா, என் கண்ணீர் துடைக்கப்படாதா என்று சொல்லி ஒருவேளை வந்திருப்பார்களா என்று சொன்னால், அவன் தெய்வ குருடருக்கு பார்வை கொடுத்த தேவன், முடவரை நடக்க செய்த தேவன், ஏன் அவன் ஆண்டவர் ஸ்தோத்திரம் மரித்து 4 நாளான சடலத்தை உயிரோடு எழும்ப செய்த தேவன் இன்றைக்கு அற்புதத்தை செய்கிறார். ஆண்டவரே, நாங்கள் தலை மட்டும் தாழ்த்துவோம், நாங்கள் சிறுக நீங்கள் பெருக, ஆண்டவருடைய கிருபை எங்களோடு இருந்து வழிநடத்தட்டும். பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? அல்லேலூயா. முன்பே வந்தவரும் இப்பொழுது இருக்கிறவருமாகிய இன்னும் வரப்போறவருமாகிய பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால மீண்டும் நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். அதுபோல ஒருவேளை நீங்க நினைக்கலாம், மத்தியில ஐயா வந்து ஒரு அங்கி போட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்லாம் நினைக்கலாம். இது வந்து நம்முடைய ஸ்தாபனத்தினுடையதான ஒரு நியமனம். ஆகவே ட்ரெஸ் கோட் என்பது முக்கியம். ஏன்னா இப்போ ஐயா மாதிரி இருந்தா எல்லா இடத்துலையும் போயிட்டு வரலாம். எந்த ட்ரெஸ்ஸை போட்டு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. ஒரு டீ கடையில் இருந்து டீ குடிக்கணும்னா கூட என்ன செய்யும், யோசிக்க முடியும். ஆகவே ட்ரெஸ் என்பது ரொம்ப முக்கியம். ஆகவே நம்முடைய ஸ்தாபனமானது, ஏன்னா ஆசாரியனுடைய உடையார் தான் நீல அங்கி, பைபிளை பார்த்தாச்சுன்னா. ஆகவே இது ஒரு கனத்துக்குரிய ஒரு ஆடை. நான் ஒரு முறை ஒருவரை சந்திக்க சென்றேன். அப்பொழுது என்னோட சீனியர் பாஸ்டர் ஒரு வந்தார். ஆனால் அவரை வெளியே விட்டாங்க, என்ன அவரோட உட்கார வச்சேன். அப்போ நான் சொன்னேன், ஐயா அவரு அந்த சூழ்நிலை வேற ஒன்று சொல்ல முடியும், அவர் என்னுடைய அசிஸ்டன்ட் விட்டுருக்கா அப்படின்னு. ஆனால் அவங்க என்னோட சீனியர். ஆகவே அந்த ட்ரெஸ்ஸுக்கு இப்போ ஒரு காவல்துறை அதிகாரி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும் தானே. ஒரு ஜட்ஜி, நீதிபதி, டாக்டர்னா அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் இருக்கும். அதனால ட்ரெஸ் வந்து அவங்க சொல்றோம். நம்ம ஒரு அமைப்புல அது அதாவது இந்திய கான்ஸ்டியூஷன் அரசியல் சட்டத்துல கூட ஒரு பாஸ்டர் அவர் இந்த ஆடை அணிய கூட இருக்கு. ஆகவே ட்ரெஸ்ஸை பார்த்து நீ என்னடா ஒரு வித்தியாசமான ஒரு ஐயா நினைக்காதுங்க. நாம சொல்றோம் அல்லேலூயா, ஒரு கனத்துக்குரிய ஆளு நாம சொல்றோம். ஆகவே இந்த நாள்ல நான் தியானத்துக்கு முன்பதாக அவன் எங்கே கடந்து சென்றாலும் ஃபர்ஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பேன். அது என்னன்னா அவன் சொல்றது ஓய்வு நாள். ஆமென். அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு ஆண்டவரை அறிந்த தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய நாளை எப்படி அனுசரிக்கிறார்கள், ஆண்டவருக்கு எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது முக்கியம். அப்படிதான். நான் கூட நேரத்துக்கு கோயம்புத்தூர் வந்துட்டேன். அப்போ சரி டாக்டர் சொன்னாங்க, கண்ணை கொஞ்சம் செக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் இங்கே பக்கத்தில் இருந்த ஒரு டாக்டர் ஹாஸ்பிட்டலில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது, அப்போ என்னுடைய சகோதரன் கேட்கும்போது அப்பாயின்மெண்ட் எழுதிட்டு முடிஞ்சிட்டு இன்னைக்குள்ள 100 பேர் முடிஞ்சிட்டு நாளைக்கு தான் எழுதி வர முடியும். அப்போ ஒரு உலக மனிதனை பார்ப்பதற்கு அவங்க ஒரு டைம் வச்சிருக்காங்க. அல்லேலூயா. பரிசுத்த தேவன், பரலோக தேவன், அந்த சராசரனை உண்டாக்கிற தேவன், அவரை ஆராதிக்கணும்னா தியேட்டருக்கு போறாங்க நிறைய பேர். இல்லைன்னா ஏதோ ஒரு நபரை பார்க்க போனா அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் அந்த டைமுக்கு தான் இருந்துச்சு. ஆண்டவரை ஆராதிப்பதற்கு அவன் டைமே இல்லை. பாஸ்ட் என்னதான் சொன்னாலும் எங்க சர்ச்சில் பார்த்தாச்சுன்னா நாம சொன்னாலும் அவங்களுக்கு ஒரு டைம் வச்சிருப்பாங்க. இங்க எப்படி தெரியல, இங்க நீங்க ரொம்ப நல்லவங்களா இருப்பீங்க நினைக்கிறேன். ஆகையினால டைம் பஞ்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அது ஏன்னா நாம ஆராதிக்கிறது மனுஷனுக்காக அல்ல, ஏதோ போதகருக்காக அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். கேவலம் பரலோக தேவனை, ஆமென், அது எல்லாரையும் ஆளுகை செய்கிற, ஆமென், அந்த தேவனை ஆராதிக்கிறோம். ஆகவே நாம நடுக்கத்தோடு பயத்தோடு நாம என்ன செய்யணும், நாம் ஆராதிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். டைம் ரொம்ப முக்கியம். ஆகவே ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வாக்கியத்தை வாசிக்கலாம். விரைவாய் வாசிக்கலாம். யாத்திராகமம் 20:8. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைவு. ஓய்வு நாள் என்று சொல்லும் போது ஒரு ஆயத்தப்பட வேண்டும். அந்த நாளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த நாளுக்கு என்று சொல்லி நம்ம தன்னை தயார்படுத்திக் கொள்ள, நான் யாரை சந்திக்க போறேன்னா
என் கடவுளை சந்திக்க போகிறேன், என் தேவனை சந்திக்க போகிறேன், அவர் என்னோடு பேசணும், அதற்கு சொல்லி அதை பரிசுத்தமா என்ன செய்யணும், ஆசரிக்கணும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மற்ற கடவுளுக்கு நம்முடைய கடவுளுக்கு என்னன்னா அவர் நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர். அல்லேலூயா. நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க. எங்கேயுமே சொல்லப்பட முடியாது. சிலருக்கெல்லாம் பார்த்தா கடவுள்னு சொன்னா மதுபானம் இருந்தாலும் அவங்களுக்கு என்ன செய்யும், அருள் வரும். நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. பாவத்தை நீதியை கண்டித்து உணர்த்துகிறவர். அல்லேலூயா. அவர் பரிசுத்தமானவர். ஆகவே நான் பரிசுத்தமாய் யாத்திராகமம் அதனுடைய 20:10-11 சொல்லப்படுகிறது. ஓய்வு நாள் கர்த்தருக்குரியது. யாருக்குரியது? கர்த்தருக்குரியது. அந்த நாள் யாருக்குமே நாம என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. அவங்க சிலர் சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்க மாமா பொண்ணுக்கு அல்லது மாமா பையனுக்கு அண்ணனுக்கு வீடு என்னைக்குதான் ஞாயிற்றுக்கிழமை முன்ன மாத்திரம் சொல்றேன். நாம சொல்ற கிறிஸ்தவர்களாகினா நாம ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பிரச்சனை என்ன வேலை இருந்தாலும் அதை ஒதுக்கி வச்சிருக்கோம். அவர்கள் நமக்கு நெருங்கிய முக்கியமானவர்களா இருந்தாலும் கூட நம்மள அவங்க பகைச்சாலும் கூட பரவாயில்லை. நாம எதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏன்னா இந்த நாள் ஆண்டவருக்குரிய. நீங்க சமத்திலே ஒரு சர்ச்சை கேள்விப்பட்டிருக்கீங்களா? 7ஆம் நாள் அவங்க எல்லாம் பார்த்தாச்சுன்னா, எனக்கு ஒரு சில நண்பர்களை தெரியும். ஒரு நாகர்கோயிலுக்கு ஒரு வாட்சி கடை வச்சிருக்காரு. அவர் பார்த்தாச்சுன்னா சனிக்கிழமை அவங்களுக்கு ஆராதனை, வெள்ளிக்கிழமையே அவங்க மத்தியானமே அவங்க நினைச்சிருவாங்க, கடை அடைச்சிருவாங்க. அதுக்கு பிறகு சனிக்கிழமை 4 மணிக்கு தான் நினைச்சுவாங்க. ஒரு நாள் கொடுக்குறாங்க. நாம எத்தனை மணி நேரம் கொடுக்குறோம்? லேவையா நாம ஒரு நாள் கொடுக்குறோமா? அவங்க சிலவங்க பார்த்தாச்சுன்னா அடுப்பே பத்த வைக்க மாட்டாங்க. அல்லேலூயா. ஆகவே நாள் ரொம்ப முக்கியம். அதனால நல்ல நாள் பார்க்க சொல்லக்கூடாது. கல்யாணத்துக்கும் காட்சி நமக்கு எல்லாமே நல்ல நாள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. ஆமா. ஆகவே ஒரு நாள் முக்கியம். அவன் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க வேண்டும். ஏன்னா நீங்க வேதத்தை நான் பல முறை வாசித்திருக்கிறேன். ஒரு முறை வாசிக்கும் போது அதை உணர்த்தியது, என்னுடைய வாழ்க்கையில ஒரு பயத்தை கொடுத்தது. யாத்திராகமம் புஸ்தகம் 31:14 வாசிக்கும் போது, ஒருமை ஓய்வு நாளை ஆசரிக்கிறனா அவன் என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? சபைக்கு நீக்கப்பட சொல்லப்படுது. அந்த வசனத்தை வாசிக்குமா? ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது, அதை பரிசுத்த குலைச்சலாக்குகிறவன் கொலை உண்ண கடவுள். என்ன செய்யணும்னா கொலை செய்யணுமா? அப்போ இங்க இருக்கிறவங்க என்ன செய்யுங்க, நாம எத்தனை பேரு நான் சொல்லலைங்க. ஆமா ஐயா, தப்பா நினைச்சுக்காங்க. ஆமா சொல்றோம். ஓய்வு நாள ஆசிரியர்களா என்ன செய்யப்படணும்? நம்ம இவ்வளவு நாள் பார்த்திருக்கிறோம். அப்போ நீங்க பாருங்க, அவ்வளவு கொடூரமாய் இருந்திருக்கிறது அந்த நாட்கள்ல. ஆண்டவர் ஆராதிக்கலாம் என்ன செய்யணும்? கொலை செய்யப்பட வேண்டிய வசனத்தை கேட்ட வாசித்த அது உணர்த்தப்படும் போது எனக்கே பயம் கொடுத்துச்சு. நாம சில வேளைகளை சில நேரம் லேட்டா போகும்போது கூட உணர்த்தும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகையினால நாம சோத்திரம் நாம அதை ஆசரிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை சொந்த உபாகம் 5:14 நீ வீடுகள்ல வாசிங்க. சொந்த வேலைகளை என்ன செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது. அன்னைக்குதான் பாஸ்டர் தண்ணி எங்க ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை ஏன் வரல, இன்னைக்கு தண்ணி வரல பாஸ்டர், லேட் ஆகிட்டு பாஸ்டர். ஆகவே சாக்கு போக்கு சொல்லுகிறதுக்கு நேரம் அல்ல. ஏன்னா ஆண்டவருடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று தெரியாது. தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே நம்ம நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்துல நம்ம சொல்றோம், அதை கரெக்டா இருக்கும். ஒரு பொலிட்டிக்கல் ஒரு லாயரை குறித்து நான் வாசித்தேன். அந்த மனிதர் வாதாடி கொண்டிருக்கும் போது, ஏன்னா ஒரு 30 பேர் அன்றைக்கு தீர்ப்பு வாழ்வா சாவா என்று சொல்லி, அப்போ இவர் வாதாடி கொண்டிருக்கிற போது ஒரு நபர் அந்த அட்வொகேட் கிட்ட வந்து ஒரு லெட்டரை கொடுத்தார். இதை வாங்கி பார்த்து விட்டு அவர் அப்படியே யாருக்குமே அப்படி பண்ண மாட்டாங்க. ஆனா இவருக்கு அவசரமா வந்ததுனால வாங்கி வைத்து விட்டு அன்றைக்கு அந்த 30 பேருக்காய் வாதாடி அவர் ஜெயம் பெற்று மரண தண்டனையிலிருந்து விடுதலையாகிறார். அப்பொழுது அங்கிருந்த ஜட்ஜி கேட்டாரா, உங்களிடத்துல ஒரு கடிதம் வந்தது அல்லவா, ஒரு கரங்களை கொடுக்காம பேப்பரு, அது என்ன என்று சொல்லி கேட்கிற போது
அந்த அட்வொகேட் அவர் அம்பேத்கர் அவர் சொன்னாரா, மனைவி இறந்ததாக செய்தி வந்தது என்று சொல்லி, ஆனா என் மனைவியை நான் காப்பாற்ற முடியாது. அவன் இப்பொழுது நான் இந்த இடத்துல நான் வாதாடவில்லை என்று சொன்னார். இவர்கள் என்ன செய்வாங்க? உலகம் மனிதனே அப்படி சிந்திக்கிற போது நானும் நீங்களும் பரலோகத்திற்கு அவகாசிகளாய், ஏன்னா அவன் பரலோக ராஜ்யத்திற்கு போனோம்னா ஆண்டவர் சொன்ன கட்டளைகளை என்ன செய்யணும்? கைக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்பர் 1. ஆகையினால நீங்க என்னைக்குமே மறக்க கூடாது, நான் ஆலயத்துக்கு போறேன்னா நான் ஒரு கொலை குற்றவாளி என்பதை மறந்து போவார். அல்லேலூயா. அவன் இரண்டாவது காரியம், அவன் சொல்றான் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரம். அதுக்காக அவன் சொல்றான், தானியேலை குறித்து சொல்வாரு, என்னுடைய தாசன் தானியேல் வந்து 3 வேளை என்ன செய்வார்? ஜெபிக்கிற நம்ம ஜெப நேரத்தை ஒதுக்கணும். அவன் ஜெபம் இல்லையே ஜெயமில்லை. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில அவன் ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நமக்கு கொடுத்திருக்கிற எத்தனை, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் கொடுத்திருக்கிறார், 24 மணி நேரம். ஆனா எவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவர் கொடுக்கிறோம்? அல்லேலூயா. வேதத்தை வாசிக்கணும். நாம வாசிக்கலாமா? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வாக்கியத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 28 அதனுடைய 22. நான் தூணாக நிறுத்தினேன், இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றையும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டார். தசமபாகம் கை அப்படின்னா என்ன பாஸ்டர் அப்படின்னா, அவன் சொல்ற இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சம் ரூபாய் வரும்போது கொடுப்பாங்க. இப்போ உங்க பாஸ்டர் கூட என்ன செய்வார்? ஸ்தாபனத்தில் இருக்கிறாரு, ஸ்தாபனத்துல இருந்து அவருக்கு இப்போ சப்போர்ட்டே கிடையாது, கொஞ்சம் வருஷமா அவருக்கு எந்த உதவியுமே பண்ணல. அதான் பாஸ்டர் எனக்கு தெரியும் வராது, அதனால இது இல்லை. ஆனாலும் அவருக்கு தனக்கு வருகிற வருமானத்துக்கு கொஞ்சம் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தசமபாகம் என்பது நீங்க வீடுகள்ல போய் வாசிங்க. ஆமென் ஸ்தோத்திரம். வாசிக்கிற போது லேவியராகமம் 27:30 சொல்றது, தசமபாகம் கர்த்தருக்குரியது, அது பரிசுத்தமானது என்று சொல்லி. அல்லேலூயா. ஆகவே 10ல் 1 யாருக்கு கொடுக்கணும்? ஆண்டவருக்கு கொடுக்கணும். அது எதுவா இருந்தாலும் சரி. விளைவின் முதல் பலன் எதற்கு யாருக்கு கொடுக்கணும்? ஒரு பயிரிடுறீங்கன்னா அல்லது ஒரு கோழி முட்டை போட்டுனா ஃபர்ஸ்ட் வந்து ஆலயத்துல கொண்டு வரணும். இது பாஸ்டருக்கு, இது போதகருக்கு, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி கொடுக்கணுங்க. அல்லேலூயா. ஆமா, நண்பர் பாஸ்டர் இருக்கிறாரா, அவருக்கு யாரெல்லாம் போசிக்கணும் சொல்லுங்க? நீங்க தான், அப்படிதானே? ஏன்னா அவருக்கு வேற எங்கேயும் சைடு வருமானம் கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா அவன் ஒரு ஆசாரியனுக்கு, ஒரு மேய்ப்பனுக்கு மந்தை தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அல்லேலூயா. ஒருவேளை நாம ஆண்டவருக்கு கொடுக்கிறதுல குறைவுள்ளவர்களா இருப்போம் என்று சொன்னா இன்றையிலிருந்து ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் ஆண்டவரை நான் வஞ்சிக்க மாட்டேன் என்று சொல்லி, ஆண்டவருக்கு கொடுப்பேன் என்று சொல்லி. மல்கியாவின் புத்தகத்தில் வாசிக்கிற போது தேவனுடைய பிள்ளைகளே 3:10 சொல்கிறது. அவன் சொல்றான், அது இன்னும் 20 லூக்கா 18:12 சொல்கிறது, என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசமபாகம் சொல்லுக்கு செலுத்துகிறது. மல்கியா 3:10 வாசிக்கலாமா? அதே வாசிக்கலாம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்கள் எல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வாருங்கள். வாசிக்கலாம். எப்பொழுது தசமபாகத்தை கொண்டு வரும்போது வானத்தின் பலகணிகளை திறந்து இடை கொள்ளாமல் போகும் மட்டும் வரிசிக்க இடங்களாமல் போகும் மட்டும் வரிசிக்க மாட்டேனோ என்று, அதனால என்ன சோதித்து பாருங்க, நான் உங்களை ஆசீர்வதிக்கணும் மாட்டேனோ என்று சொல்லி உனக்கு ஒருவேளை 1000 ரூபாய் வந்தாலும் அதுல நீ ஆண்டவருக்கு 100 ரூபாய் கொடுத்து, அல்லது அவன் சொல்ற 100 ரூபாய் வந்தாலும் அதுல ஒரு 10 ரூபாய் ஆண்டவருக்கு என்று சொல்லி எடுத்து கொடுக்கிற போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கட்டாயம் நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. மத்தேயு 7:7 சொல்கிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அவன் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும், தேடுங்கள் என்ன செய்வீங்க? கண்டனம் கொடுக்கிற போது நிச்சயம் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. வேதத்தில் யாரெல்லாம் கொடுத்தார்களோ அவர்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம
கொடுக்கிற போது அதனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள். ஆமென். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருக்கும்போது கொடுப்பாங்க, ஆனா கொஞ்சம் வளர்ச்சிகள் வரும்போது கொடுக்கிறது நிப்பாட்டிக்குவாங்க. எனக்கு ஒரு அம்மா ஒரு பொருத்தனை பண்ணாங்க ஆரம்ப கால ஊழியத்துல. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 13 லட்சம் ரூபாய் கேஸ் வர வேண்டி இருந்தது. அப்ப எங்க சபையெல்லாம் அவன் தளம் போடப்படவில்லை. அவங்க ஒரு பொருத்தனை பண்ணாங்க, பாஸ்டர் இந்த கேஸ்ல இருந்து நாங்க விடுதலை ஆகிட்டோம்னா இந்த சர்ச் மெயின்டைன் எல்லா பொறுப்பையும் நாங்களே கட்டி தந்துருவோம் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த நாங்க எல்லாம் போராடி ஜெபித்தோம், அப்படி சபையாரா ஜெபித்தோம், காசு வந்தது. என்ன தெரியுமா பண்ணாங்க, ஒரு நாள் ஒரு விருதை கொடுத்துட்டு அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. ஏன்னா கேட்க முடியும் கொடுங்க அப்படின்ட்டு. ஆனா நடந்தது என்ன தெரியுமா, அந்த ரூபாயை வேற லேண்ட் வாங்குறதுக்காக இன்னொரு நபர்கிட்ட கொடுத்தாங்க, ஏமாத்தின 2 ஆள் வந்தாங்க. பாஸ்டர் இப்படி ஆகி போயிடுச்சு பாஸ்டர், நான் இவற்றை கொடுத்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி. நீங்கள் பொருத்தனை பண்ணாமல் இருப்பது நல்லது, பொருத்தனை பண்ணினால் அதை நிறைவேற்றணும். அல்லேலூயா. ஆண்டவர் யார்கிட்ட நீ பொருத்தனை பண்ணி கட்டாயப்படுத்துகிறது இல்லை, ஆனா ஆண்டவர் ஒருபோது நாம் ஏமாற்ற கூடாது. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே அவன் சொல்ற ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்கணும். அவன் கொடுத்தா நமக்கு கட்டாயம் என்ன செய்வோம், ஆசீர்வாதத்தை பெறுவோம். அவன் இறக்கிற கிணறு என்ன செய்யும், அப்படிதானே. ஒரு கிணறு இருக்குன்னா அந்த தண்ணீரை எடுத்துக்கிட்டே இருந்தா அது என்ன செய்யும், அவன் இல்லைன்னா அது என்ன செய்யும், மரட்டு கிணறாவோ இல்ல அந்த கிணறு நாற்றம் கொடுத்துரும். அப்படித்தானே. அதுல இருந்து ஆசீர்வாதத்தை நாம என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்க வேண்டும், கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்க வேண்டும். நமக்கு என்னென்னலாம் வருதோ அது போல அடுத்ததாய் பார்க்கிற போது நாம் அப்படியே இருந்து விடக்கூடாது. நீங்க நிறைய பேர் நினைக்கிறது என்னன்னா, ஊழியம் செய்வது பாஸ்டர் தான் செய்யணும் அப்படி ஒரு எண்ணம். ஆண்டவர் அழைச்சி என்ன வச்சிருக்காரு, வாசிக்கலாமா? மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வாக்கியத்தை சொல்லும்போது சொல்லியிருக்கிறார், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். 28:20 நம்ம அதுல சொல்ல கடைசி அதுல சொல்லப்பட்டு, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய், நன்றாய் கவனிங்க, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, ஆகவே போதும். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லாரும் யாரா, ஆண்டவருடைய சீசர்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய சீசர்கள். நமக்கு நேரம் கிடைக்கிற போதெல்லாம் ஆண்டவரை குறித்து அறிவிக்க வேண்டும். நிறைய பேர் நினைக்கிறானா, சிலர் அசால்ட்டா சொல்லுவாங்க, நம்ம சபை வளரணும்னா பாஸ்டர் சரியில்லை, பாஸ்டர்மா சரியில்லை, அது சரியில்லைன்னு. இல்லைங்க, நாம சொல்றோம், ஆடுதான் மந்தை தான் ஆடுதானே பெருக்க மட்டும். பாஸ்டர் எல்லா இடத்துலயும் பேச முடியுமா? பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நீங்க தான் நினைச்ச முடியும், பேச முடியும், வேலை பார்க்கறத நினைச்ச முடியும். ஆகவே தேவனுடைய பிள்ளைங்க எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறாங்க, நான் பார்த்தாச்சுன்னா அந்த இடத்துல அந்த தெருவுக்கு நான் போகவே முடியாது. அவங்க பேர் சந்தனம், அங்க பார்த்தாச்சுன்னா ஒரு காயர் சொல்லுவாங்க, ஆனா அவங்களை சந்திக்க முடியாது. ஆனா ஒரு விசுவாசி அவருக்கு அந்த கணவனா வச்சுக்கப்படல, அவர் பேர் ஐயப்பன் இன்னும் இருக்கு, அவரு வச்சுக்கப்படாம தான் இருக்காரு. ஆனா அவர் அவங்களுக்கு பார்த்தாச்சுன்னா வாரம் 500 ரூபாய் மேடி ஹாஸ்பிட்டல் செலவு. இந்த எங்க விசுவாசி ஒருவர் சுவிசேஷம் அறிவித்து அவங்க ரட்சிக்கப்பட்டு அவன் சொல்ற ஆண்டவருக்கு வந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷம் அறிவிக்காமல் இருந்தால் நமக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே நமக்கு கிடைத்த இந்த நாளிலே ஆகிலும் நாம் சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். அது நம்ம மேல் விழுந்த கடமை. அல்லேலூயா. ஐயா போட்டிருக்கிறாங்க, நாம சொல்றோம் மாத சந்தா சூப்பர். நம்ம இதுல கூட இது கூட இன்னும் நல்லா பண்ணா நல்லா இருக்கு பாரு. என்னன்னா ஒரு கவர்ல போட்டா நல்லா இருக்கும், கவர்ல போட்டு சில கொடுப்பாங்க. ஓகே, இது ஓகே. இது போல நம்முடைய வாழ்க்கையில பாஸ்டர் அடிச்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஜனவரியில இருந்து டிசம்பர் வரை ஒரு 10 பேரை எழுதி வச்சு ஜெபம் பண்ணி
இறுதி மாசத்துல உங்க மூலமா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இத்தனை வருஷமா வரவில்லை, இத்தனை மாதமா வர நாம் மூலமாய் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சுவிசேஷம் அறிவிப்பது நம்முடைய கடமை. நாம் அப்படியே இருந்து விட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார். எஜமானன் ஒரு நாள் வருவார். அவன் உனக்கு இந்த தாளந்தை கொடுத்தேனே, நீ அவன் உன்னை பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தாயா? நீ வேலை செய்கிற இடத்துல சுவிசேஷத்தை சொன்னாயா? அவன் உனக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசு நல்லவர், இயேசு விடுதலையாக்குகிறவர், இயேசு பாவத்தை மன்னிக்கிறவர், அவன் பரலோகம் வந்து கொண்டு இருக்கிறது, நரகம் வந்து கொண்டு இருக்கிறது, பாவம் செய்தால் நரகம், அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரலோக ராஜ்யம் என்று சொன்னாயா என்று சொல்லி கேள்வி கேட்பார். ஹல்லேலூயா. அப்படி கேள்வி கேட்பது தலைமுடிகிற நிலைமை உங்களுக்கு எனக்கு வந்துவிடக் கூடாது. ஹல்லேலூயா. சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். ஏன்னா நாம் பெற்ற அந்த இன்பத்தை, அந்த சந்தோஷத்தை மற்றவர்கள் என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டாமா? ஆமா, நம் பேரால பரலோகத்தா என் பேச்சு, பரிசுத்தத்தா என் மூச்சு. கொஞ்ச காலம் அப்படித்தானே? இந்த பூமியில எத்தனை ஆண்டு வாழும்? ஆமா, ஆண்டவர் நியமிச்சுக்கிறது. முன்னாடி எல்லாம் 960 எல்லாம் என்ன செஞ்சாங்க? வாழ்ந்தாங்க. இப்ப நம்ம எத்தனை காலம் வாழும்? ஒரு 500 தெரியாது பாஸ்டர். இப்போ 30 வயசு இல்ல. இத பிறக்கிற குழந்தைக்கே சுகர் வந்தது, பிறக்கிற குழந்தைக்கு கிட்னி ஃபெயிலியர், என்னெல்லாமோ சொல்றாங்க. ஆகவே நம்ம வாழுகிற நாட்கள் அவன் எவ்வளவு என்பது முக்கியமா. நான் பாருங்க, தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டோட வருகை எப்பொழுது வரும்? 2025 அக்டோபர் மாசம் வருமா? எப்பொழுது வரும்? ஆனா யாருக்கு தெரிஞ்ச நம்ம அலர்ட் ஆயிரும். ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவன் பிதா ஒருவரை தவிர யாருக்கு தெரியாது. ஏன்னா அவருடைய வருகை நாள் அது ரொம்ப எப்ப வரும் என்று தெரியும். ஆகவே ராஜ்யத்தின் உலகம் எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். அப்பொழுது ஆண்டவருடைய வருகை இப்பொழுது எல்லா இடத்துலயும் வந்துட்டு அப்படித்தானே? டிவியை தட்டினாலே பிளஸிங் டிவி, ஹெவன் டிவி, அப்படியே லைனா வந்துட்டு இருக்கு. சுவிசேஷம் ஏகதேசம் அப்படி அறிவிக்கப்பட்டு அப்படித்தானே? ஆகையினால காலம் சமீபமா இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை திருடன் வருகிறது போல இருக்குமா? எப்படி இருக்கும்? திருடன் எப்படி வருவாங்கல்ல, வீட்டை திறந்து வைங்க, இல்ல பீரோ சாய் வைங்க, அப்படியே வருவாங்கல்ல. எப்பொழுதுன்றே தெரியாது. அவன் கண்ணை கட்டிட்டு இருப்பான், அந்த பார்த்துக்கிட்டே இருப்பான், சமயம் பார்த்து நினைச்சுவான், கொள்ளை அடிப்பாங்க அப்படிதானே? அது போலதான் ஆண்டவருடைய வருகை மின்னல் போல இருக்குமா? மின்னலை ரசிக்க முடியுமா? ஆமா, சடன் வரும். அது போல தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகை எப்பொழுது என்று சொல்லி அவன் சொல்றான். ஆகவே நாங்களும் பரலோக ராஜ்யம் போனா ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதைத்தான் ஒரு பக்தன் பாட, கட்டின வீடும் நீல பொருளோ கண்டிடும் உறவினரோ கூடுவிட்டு உன்னாவி போனா கூட உன்னோடு வருவதில்லை, வருவாய் கருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாது மயக்கிடுமே. அழகும் மாயை நிலைத்திடாதே, அதை நம்பாது மயக்கிடுமே. மரணமோ நான் சந்திக்குமே, மறவாதேரும் ஆண்டவரை வருவாய் கருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை, வல்ல ஆண்டவர் இயேசு வந்தை. ஹல்லேலூயா. அதனால சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும். சுவிசேஷம் அறிவிப்பது நம்மே விழுந்த கடமை. அது ரொம்ப முக்கியம். அதனால அந்த பெருக்கத்தை கொண்டு வருவது யார் கரத்துல தான் இருக்குது? நம்முடைய விசுவாசிகளாக நம்முடைய கரத்துல இருக்கிறது. ஆமா, இந்த 2025ஆம் ஆண்டு அடுத்து நாங்க வரும்போது இடம் கொள்ளாம போகப்பட்ட ஆத்மாக்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க நினைச்சா முடியும், ஜெபம் பண்ணா முடியும். அவன் ஜெபத்தால முடியாது எதுவுமே இல்லை. ஜெபம் ஜெபச்சாலை கதவுகளே உடைச்சுன்னா அவன் செங்கடல் யோர்தானே 2ஆக பிளக்க செஞ்சிட்டுனா அவன் இது எம்மாத்திரம். ஹல்லேலூயா.
ஆமென் சொல்ற குழந்தை இல்லையே என்று சொல்லி பல ஆண்டுகள் ஆயிற்று என்று சொல்லி கண்ணீரோடு தேவ சமூகத்தில் வந்து கண்ணீர் வடித்த போது அந்நாள் இந்த கண்ணீரை ஆண்டவர் துடைத்து ஆமென் சொல்ற குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார் என்று சொன்னால் ஆகார் தன்னுடைய குழந்தை ஆமென் ஆகாரம் இல்லாமல் ஆமென் தண்ணீர் இல்லாமல் சாக போகிறதே என்று சொல்லி அம்பைகள் தூரத்தில் போய் நின்று கொண்டு ஆமென் அழுது கொண்டிருந்த போது ஆகாரே ஏன் அழுகிறாய் என்று சொல்லி அன்னாளுடைய கூக்குரலை கேட்டு ஆண்டவர் கண்ணீரை துடைத்து ஆமென் சோதரம் ஆமென் தண்ணீர் ஊற்றை உண்டு பண்ணினார் என்று சொன்னார். எம்மாத்திரம் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனைகள் மாறும், கடன் பிரச்சனைகள் மாறும், வியாதிகள் மாறும், இவையெல்லாம் லேசான காரியம். அல்லேலூயா. ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே. அவர் ஏற்ற காலத்துல ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். அவன் நம்முடைய பலத்த கரத்துல அடங்கி இருந்தா மாத்திரம் போதும். அல்லேலூயா. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள்ல நான் தியானத்திற்காக இப்பதான் மேட்ரிக்கே வரேன், சாப்டருக்கே வரேன். அல்லேலூயா. நாம் வாசிக்கலாமா? யோவான் நாம் எழுதின நற்செய்தி நூல் அதனுடைய 1ஆம் அதிகாரம் நாம் 43வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்புவை கண்டு எனக்கு பின் சென்று வா என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ல ஃபாலோ மீ. நாம ஃபாலோ பண்ண வேண்டியது நம்ம பாஸ்டர் ஐயாவை இல்லை, கவனிச்சுக்கணும். என்ன இல்லை, நிறைய பேர் ஃபாலோ பண்றது யாருன்னா பாஸ்டர். அல்லேலூயா. நான் டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்த போது ஒரு சில விசுவாசிகள் இருந்துச்சு. அவங்க ஃபாலோ பண்ணது யாரை ஃபாலோ பண்ணிருக்கிறாங்க? பாஸ்டர் நல்லவர் தான், அன்புள்ளவர் தான். ஆனா நாம சுதந்திரம் பாஸ்டர் ஃபாலோ பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்லை. பாஸ்டர் நல்லவர் தான், அவர் சொல்ற உபதேசத்தை கேட்க வேண்டியதுதான், நம்ம சபைக்கு வர வேண்டியதுதான். ஆனா நமக்கு ரோல் மாடல் யாரு? இயேசு தான். அல்லேலூயா. ஆகவே நானும் நீங்களும் இயேசுவை பார்க்க வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும். ஆமென். அது ரொம்ப முக்கியம். ஆமென். பாடம் இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கே நான் இயேசுவின் ஆண்டவருக்கு நான் போகும். அவர் நம்ம பின்னாடி பார்க்க கூடாது, கலப்பையில கை வைத்து நாம் நினைச்ச கூடாது. என்னதான் வந்தாலும் தேவனுடைய மரணமே வந்தாலும் இயேசு எனக்கு போதும் என்று நம்பிக்கை இருக்கும். அல்லேலூயா. அவர் என்னை கொண்டு போட்டால் தாரியர் சொன்னாங்க, என்னை சிங்கக்கவியில போட்டாலும் பரவாயில்லை, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவித்தாலும் விடுவிக்காவிட்டாலும் பரவாயில்லை, அவர் எனக்கு போது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொன்னாங்க, அவன் அக்கினி சூழல போட்டாலும் பரவாயில்லை. அல்லேலூயா. அப்படி வைராக்கியமாக சிங்கம் ஆமா என்னைக்குமே வேட்டையாடிதான் பல சாப்பிட்டுதான் பல மாம்சத்தை, ஆனா ஆண்டவருடைய பிள்ளையை சாப்பிடுங்க. அல்லேலூயா. ஆமென். அந்த எரிகிற அந்த அக்கினி சூளையில தூக்கி போட்டவங்க யாரும் எரிஞ்சுதான் இப்ப இருக்க உயிரோடு வந்ததா சரித்திரம் இல்ல. 3 ஆளுக்கு பதிலா 4வது ஒரு ஆள் தேவதூதர்கள் உலாவுவதை பார்க்க முடிகிறது. உங்களோடு கூட ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு பிரச்சனை வரும்போது, பாடுகள் வரும்போது தேவதூதர்கள் பறந்தாங்க. அல்லேலூயா. ஆகவே கலங்காதீங்க, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நாம பின்பற்றி போக வேண்டியது இயேசு கிறிஸ்துவை. அல்லேலூயா. அவர்தான் நான் யோவான் 14:6 என்று நினைக்கிறேன், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி யோவான் 14:14 நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ரோல் மாடலா ஆண்டவர் எடுத்து ஆண்டவருக்கு நம்ம சொல்ற பின்பாக கடந்து செல்ல வேண்டும். எனக்கு பின்பாக வா என்று சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாத்தான்வேல் என்று சொன்னா அந்த பேருக்கு அர்த்தம் என்று சொன்னா தேவனுடைய ஈவு, கிஃப்ட், தேவனுடைய பரிசு என்று பொருள். ஆகவே அவன் சொல்ற இன்னொரு பேர் கூட இந்த பேர் பர்தினமேயு என்று சொல்லி, இவர் 12 சீசர்களில் அவன் ஒருவர். ஆகவே தான் என்னை பின்பற்றி வா என்று சொல்லி இந்த பிலிப்புவை ஆண்டவர் சொல்றார். இந்த சாப்டர்ல பிலிப்பிட்ட சொல்றாரு, என்னை பின்பற்றி. ஒவ்வொரு சீசர்களா அழைக்கும் போது பிலிப்பிட்ட சொல்றாரு, என்னது? என்னை பின்பற்றி வா என்று சொல்லி. நம்முடைய வாழ்க்கையில நாம் யாரை பின்பற்றுவோம்? நம்ம வழி நடத்துகிறது யார்? அல்லேலூயா. நாம இயேசுவை பின்பற்றுகிறோமா? நம்ம ரோல் மாடல் யாரை வைத்துக் கொள்கிறோம்? நிறைய பேர் உலக மனித உலக அவன் தலைவர்களை ஹீரோவா வைத்திருப்பாங்க. உங்களுக்கு எனக்கும்
ரோல் மாடல் நமக்கு யாருன்னா இயேசு தான். அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் 12 சீசர்களை ஒருவனை அவன் தேர்ந்தெடுக்கிறதை பார்க்க முடிகிறது. நாத்தான்மேல் அவன் பிலிப்பு குறித்து தான் அந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது அந்த சாப்டர்ல. ஆகவே அவன் சொல்ற நாமும் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னும் அதனுடைய 20 அதுல வாசிக்கிற போது 44வது வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பு என்பவன் பெத்சாய்தா பட்டணத்தான் கீழே வாசிக்கிறார். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே நியாய பிரமாணத்திலே மோசே தீர்க்க எழுதியிருக்கிறதை கண்டோ அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானாகிய இயேசுவே என்றார். இயேசு கிறிஸ்துவின் வம்சாவதார். இயேசு கிறிஸ்து எத்தனாவது வம்சத்துல வந்தார்? வரலாறு இருக்குமா? 500 21 எனக்கு மறந்து போச்சு. 28 இல்லையே. மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14வது தலைமுறையில இருந்த வாசிக்கலாமா? 1 அதனுடைய 18வது வசனம் வரும். ஜனனத்தின் விவரமாவது அதுக்கு முன்னாடி வசனத்தை வாசிக்கும். ஜனனத்தின் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் எத்தனாவது தலைமுறை? 14 தலைமுறை. நாம அவன் சரித்திரம் இல்லாமல், அதாவது அவன் சொல்ற நாம ஆராதிக்கிற தேவன் அவர் அவன் சொல்ற அந்த சராசரிகளை படைத்தவர், அப்படி அவர் இயேசுவானவர் இந்த பூமியில எப்படி வந்தார் என்று சொல்லி தெளிவாக சொல்கிறோம். இல்லையா? மனுஷன் பரிணாம கொள்கையிலிருந்து குரங்கில இருந்து தோன்றான் அப்படின்னு சொன்னா நாம குரங்கி வம்சம் என்று சொல்லி அறிக்கை சொல்றோம். ஆனா நம்முடைய தேவன் சொல்றாரு 27 ஆதியாகமம் 27 என்னுடைய சாயலாகவே படைத்திருக்கிறது. அல்லேலூயா. நாம யாருடைய சாயல்? தேவனுடைய சாயல் வேதம் சொல்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் மண்ணை எடுத்து நல்ல ஒரு உருவத்தை கொடுத்து எல்லாவற்றையும் வார்த்தையால படைத்தார். புல் உண்டாகிறது உண்டாயிற்று, ஜலம் உண்டாகிறது உண்டாயிற்று, வானம் உண்டாகிறது உண்டாயிற்று. மனுஷனை மட்டும்தான் ஸ்பெஷலா, அப்படித்தானே? உங்களை என்ன ஸ்பெஷலா அவன் செஞ்சுட்டு ஜீவ சுவாசத்தை அப்படின்னு என்ன செஞ்சார்? ஊதினா அவர் என்ன செஞ்சானா? ஜீவ ஆத்மா. ஆகவே ஆத்மா விலையேற பெற்றது. நமக்குள்ள இருக்கிற ஜீவன் ஆண்டவர் தந்தது. ஆகவேதான் டாக்டர் கூட சொல்லுவாங்க, எவ்வளவுதான் எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தாலும் அவன் ஆபரேஷன் எல்லாம் முடித்தாலும் யாருடைய கருத்து இருக்கிறது? ஆண்டுடைய கருத்து இருக்குது. இந்த சரீரம் எங்க இருந்து எடுக்கப்பட்டது? மண்ணில இருந்து எடுக்கப்பட்டது, பூமியில இருந்து எடுக்கப்பட்டது. இந்த சரீரம் மண்ணில இருந்து எடுக்கப்பட்டதுனால எங்கதான் போகும்? மண்ணுக்கே திரும்பும். ஆனா ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு திரும்பும். இதுதான் அவன் அதுதான் சத்தியம். ஏன்னா அந்த உலகத்துல பயங்கரமாய் ஆளுகை செய்தவர்கள், அவன் பெரிய பெரிய அதிகாரிகள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவருடைய கல்லறைகள் எல்லாம் இன்றைக்கு சோய் சொல்லி அவருடைய பேரை போட்டு அப்படியே இருக்கின்றன. அப்படித்தானே? பெரிய செட்டு போட்டு மார்பிள் கிரானைட் இவ்வளவு விலை கொடுத்த கட்டினாலும் அது மூடப்பட்டவைகளாகவே இருக்கிறார். ஆனா பவுல் அப்போஸ்தலன் பிரசங்கிக்க சொன்னாரு, அவன் கிறிஸ்து உயிர்த்தெழாவிட்டால் என்னுடைய பிரசங்கம் விருதா. அவன் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பல காவல்கள் போடப்பட்ட சூழ்நிலையில கல்லறை இப்பொழுதும் திறக்கப்பட்டதாக இருக்கிற ஒரே தெய்வம் உண்டு என்று சொன்னால் அவர் இயேசு கிறிஸ்து. அந்த உயிர்த்தெழுந்த தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆகவே தான் நாம் பாடுகிறோம், உயிரோடு எழுந்தவரே என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனீங்களும் யாரை ஆராதிக்கிறோம்? உயிரோடு எழுந்த தேவனை. அல்லேலூயா. அவன் அப்பா ஒரு வீட்டை கட்டியிருக்கிறார் நமக்காக. ஆகவே அங்கே நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நான் போய் திரும்ப நினைச்சேன், இதோ சீக்கிரமாய் வருவேன். முதலாவது மரித்தவர்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாம் ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இப்பொழுது இருக்கும் என்று சொன்னால் நாம் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. அந்த வருகைக்காக காத்திருக்க வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே நாம் 45 46 வாசிக்கலாம். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு
இயேசுவே என்றால் அதற்கு நாத்தான் வேறு. நான் நாசரேத்திலிருந்து நாசரேத்திலிருந்து, ஏன்னா அந்த நாசரேத் வந்து பெரிய பப்ளிசிட்டியான ஊரு கிடையாது. அது ஒரு சின்ன ஊரு. அங்க இருந்து ஆசீர்வாதம் வரணும்னா ரொம்ப கஷ்டம். அவங்க முன்னாடி ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்க, அத்திப்பட்ட ஏதோ அங்க ரோடு லைட்டே கிடையாதுமா. இல்லையா? கன்னியாகுமரியில கூட மலை பகுதியில எல்லாம் இப்போ ரோடு இல்லாம வெள்ளத்துல போற ஊரெல்லாம் இருக்கு. அது கூட இருக்கு. அது போல இந்த நாசரேத் ஊர் அது ஒரு சின்ன ஊர். மக்கள் தொகையில பாப்புலேஷன்ல குறைவான மக்கள் இருக்கிற ஒரு ஊர். ஆகவே அவர்கள் பின்தங்கி புறக்கணிக்கப்பட்ட மக்கள். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கிறதுன்னா மனுஷனை பாப்பா ஆமென் ஸ்தோத்திரம். நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, குலத்தை பார்க்கிறவர் அல்ல, பிரஸ்டிஜை பார்க்கிறவர் அல்ல. அவர் எல்லாரையும் ஒன்று போல பார்க்கிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? ஆமென். உலகத்துலதான் ஆமென் சொல்றேன், அவன் உயர்ந்தவன், அவன் தாழ்ந்தவன், அவன் படித்தவன், ஏழை பணக்காரன் என்று சொல்லி பார்க்கிற அவன் மிருக குணம் படைத்தவர்கள். சக மனுஷனை நேசிக்க முடியாத கெட்ட புத்தி உள்ள குலம். ஆனா ஆண்டவர் பார்க்கிறது அப்படி அல்ல. அவன் எல்லாரையும் சீசராக்குங்க. இவன் தீட்டுள்ளவன் என்று ஒதுக்கக்கூடியவர் அல்ல. நான் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அவர் எல்லாரையும் சமமாய் நேசிக்கக்கூடியவர். அல்லேலூயா. யான் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, அவன் உயர்ந்தவன் என்றும் இல்லை, தாழ்ந்தவன் என்றும் இல்லை. ஆண்டவருக்கு முன்னாடி யாரும் எல்லாரும் என்னது சமம். ஏன்னா ஆண்டவர் பார்க்கிற விதமாய் பார்க்கிறவர் அல்ல. சாமுவேல் தீர்க்கதரிசியை கூட ஆண்டவர் அபிஷேகம் பண்ண சொன்னார். சவுல் பாவம் செஞ்சனால ராஜ்யபாரம் விட்டு போயிட்டு, அப்போ சவுல்கிட்ட சொல்லுவாரு, சாமுவேல்கிட்ட சொல்லுவாரு, நீ ஒரு ஆளை அடிச்சு அபிஷேகம் பண்ண நீட்டு. இவர் எடுத்துவாருன்னா அந்த கட்டி கொடுப்பான அந்த ஆளை தான் அடிச்சுட்டாப்ல பார்த்தாப்ல. ஆண்டவர் கேட்பார் சாமுவேல், ஆண்டவரே இவனா என்று சொல்லி ரிஜெக்ட். அப்படி பார்த்து பார்த்து வரும்போது கடைசி வரை பார்த்தீங்கல்ல, கடைசியா கேட்கிறாரு, ஈசாட்ட கேட்கிறாரு சாமுவேல், வேறதாயும் குழந்தைகள் வேற பிள்ளைகள் இருக்காங்க, ஒருவன் இருக்கிறான், அவனை வாய்க்கு ஆடு மேய்க்கிறான், அவன் சின்னவன், ஆகையினால அவன் ஆடு மேய்க்கல, ஆடு மேய்க்க விட்டுட்டு அவரை கொண்டு வாய்க்கு சொல்லுது. ஆடு மேய்த்தனை அபிஷேகம் பண்ணி அரசனாய் மாறின தேவன். அல்லேலூயா. ஆகவே மனுஷன் முகத்தை பார்க்கிறான். இன்னைக்கு பார்த்தாச்சுன்னா நம்ம சரித்திரம் எல்லாம் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல பார்த்தாச்சுன்னா முன்னாடி காமன் டாக்டர் இருப்பாங்க. இப்ப அப்படிலாம் கிடையாது. நரம்புக்கு ஒண்ணு, கண்ணுக்கு ஒண்ணு, காதுக்கு ஒண்ணு, பார்ட்டா பிரிச்சுட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போனாலே அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட் அப்படிலாம் இருக்கு. அப்படிதானே இன்னைக்குதான். ஆனா நம்ம ஆண்டவர் ஃபர்ஸ்ட் சர்ஜரி எப்ப பண்ணிட்டாரு? ஃபர்ஸ்ட் முதல் மனிதனுக்கு பண்ணிட்டாருங்க. அன்னைக்கு மயக்க ஊசி போடுவாங்க தெரியுமா? அந்த மயக்க ஊசி அப்பவே போட்டாரு. அடுத்தனா ஆதாமுக்கோ அயந்த நித்திர. இதுதான் ஆமா. இப்பெல்லாம் மயக்க டாக்டர் பார்த்தா கூட டைம் கேட்கணும், இந்த சரீரத்துக்கு மயக்க பண்ணலாம எல்லாம் கேட்டுதான் பண்ணுவாங்க. ஆனா எல்லாமே ஆண்டவர் செஞ்சாரு. ஃபர்ஸ்ட் சர்ஜரி பண்ணி தான் ஒரு ஏவாளை எழுதுறாங்க வரதாய் பார்க்க முடியுது. ஆண்டவர் அது போல ஸ்கேன் பண்றாங்க ஹார்ட். நம்ம ஆண்டவர் அப்பவே பண்றாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறார், அவர் இருதயத்தை தெரிஞ்சுகிறார், பார்க்கிறவர். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒன்றை நினைத்துக் கொள்ள வேண்டும். என்னை ஆமென் சொல்லுகிற மனிதர்கள் புறக்கணிக்கிறார்களே, யாரும் என்னை பார்க்கவில்லை என்று சொல்லி கவலைப்படாதீங்க. அவன் உங்கள் அங்கலாய் போய் உங்களுடைய தேவைகளை, உங்களுடைய கண்ணீரை, நீங்கள் வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீரையும் ஆண்டவர் துருத்தியில வைத்திருக்கிறார். அவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய சூழ்நிலைகள் மாறும். ஆண்டவர் பாலாக்காமல் தலையாக்குவார். 2025ஆம் ஆண்டு ஆண்டவர் என்னையும் ஆசீர்வதிப்பார், என் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் சொல்றவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவாங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நாசரேத்திலிருந்து நன்மை வரக்கூடுமோ. எங்க ஆமென் சொல்றோம் அது நடக்காது என்று சொல்கிறானோ அங்குதான் நடக்க செய்வார். ஹல்லேலூயா. 4 நாளாயிட்டு நானுமே மனுஷனுக்கு அதுதான் தெரியும். நாம பார்த்ததா அப்படிதானே பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு நாள் ஒண்ணு செத்து போச்சுன்னா 1 hour கழிச்சாலே என்ன செஞ்சிடும்? நாற்றம் கொடுத்துரும். ஆனா லாசருடைய கல்லறையில சொல்றாரு, அவன் வா போகும்போது, ஐயா எப்படி ஐயா அந்த நாற்றத்தை சகிக்க கூடும் என்று சொல்லி அவன் நாற்றம் எடுத்து சரீரத்தைக்கும் உயிர் கொடுக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க கேள்விக்குறியோடு இருக்கலாம், என்னுடைய பிள்ளையுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், அவன் அடுத்து என்னுடைய குடும்பத்துடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று
என்று சொல்லி எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒண்ணுமில்லாம ஆபிரகாம் அழைக்கும்போது சொன்னார், ஆபிரகாமே ஆபிரகாமே நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ என்று சொன்னபோது அவன் தன்னுடைய தாய் தகப்பன் எல்லாவற்றையும் விட்டு செஞ்சாங்க, போனார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக எதை கொடுத்தாலும் எதை இழந்தாலும் நிச்சயமாய் பெற்றுக் கொள்வீர்கள். அல்லேலூயா. ஆகையால நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை வழி நடத்தக்கூடிய தேவன், அவர் நம்மோடு பேசுகிற தேவன், நம்மை விடுதலையாக்கக்கூடிய தேவன், நமக்கு அவன் உயர்ந்த இடத்துல கொண்டு போகிற தேவன். ஆபிரகாம் பார்த்து சொன்னாரு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போனா உன்னை என்ன செய்வேன்? ஆசீர்வதிக்கவே உன் பேரை என்ன செய்ய பெருமைப்படுத்த. நானா பார்த்தா மனுஷனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அப்படிதானே? நான் 75 வயசு வரைக்கும் குழந்தை பாக்கியமே இல்லை. ஆனா கடைசியா பார்க்கும்போது ஆண்டவர் பேசும்போது கூட சாரா சீக்கிரம் நக்கல் அடிக்கிறார். நிறைய பேர் நம்மளை கூட நிறைய பேர் பார்த்து சொல்லியிருப்பாங்க, நீ ஆண்டவர் இயேசுல தேடுறவங்க என்ன கிடைச்சது? இயேசுல நம்பி போனனால என்ன கிடைச்சது என்ன சொல்லுவாங்க. சிலர் எல்லாம் சொல்லுவாங்க, நீ ஊழியத்துக்கு என்ன கேட்டுங்க, ஊழியத்தில் நீங்க என்னத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன், நிம்மதியை பெற்றுக்கொண்டேன், அதை விட மேலான பரலோகராஜ்யத்துக்கு போக தகுதியை பெற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட, ஏன்னா ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, அது நேரம் வரும்போது எடுத்துட்டாரு கொடுத்தார். அல்லேலூயா. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வரும்போது நீதிமன்ற சொல்லப்பட்டது போல நீண்ட நாள் காத்திருக்கிறது இருதயத்தை விரும்பினது வரும்போதோ, ஒருவேளை நீங்க காத்திருக்கிறீங்களா 2025ஆம் ஆண்டுல பெற்றுக் கொள்வீங்க. அல்லேலூயா. நிச்சயம் நடக்கும். காலதாமதமானால் நடக்கும். கடந்த நாட்களில் கிறிஸ்துமஸ் செய்தி எடுக்கும் போது அதுக்கு முன்னாடி பார்க்கிற போது அவன் சொல்றான், எலிசபெத்துடைய வாழ்க்கையில அவங்க பார்த்தா புருஷன் அவன் யாருன்னா ஆசாரி, ஊழியக்காரர். ஊழியக்காரர் குடும்பத்துல அவன் குழந்தைன்னா ரொம்ப ஏழமா சொல்லுவாங்க. அப்படிதானே? இப்ப நான் தான் இருக்கிறேன், கீழே விழுந்துட்டோம்னா கால் அடிபட்டு நினைச்சுவாங்க, பாஸ்டருக்கு ஏதோ பாவம் செஞ்சு மக்கள் அப்படி பண்ணிட்டாங்க. ஏன்னா பாஸ்டர் எதாவது சரீரத்துல தானே இருக்கிறாரு, பாஸ்டருக்கு வியாதி வராதா? மாம்சம்னால என்ன செய்யும்? ஏன்னா பூமியில எடுக்கப்பட்டது. ஆகையினால அவன் சொல்ற அந்த இடத்துல பார்க்கும்போது அவன் சொல்ற எலிசபெத்துக்கு குழந்தை பாக்கியம். நீங்க அந்த 2ஆம் அதிகாரம் லூக்காய் வாசிக்கும் போது அங்க சொல்லப்படுது. ஆனா பாருங்க, அவருடைய புருஷன் என்ன பண்ணிட்டாருன்னா நக்கல் அடிச்சாங்க. ஆண்டவர் என்ன திரும்ப செஞ்சாரு? குழந்தை பிறக்கிறது வரைக்கும் என்ன செய்யல, பேசாம வாயை அடைச்சிட்டார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தருவேன்னு சொன்னா ஆண்டவருக்காய் அவன் ஊழியம் செஞ்சதுனால அவன் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவன் எலிசபெத்துக்கு குழந்தையை கொடுத்தார். நாமும் தேவனுடைய பிள்ளைகள், கால தாமதம் ஆயிற்று, நாட்கள் கடந்து சென்று விட்டது. அவன் நன்மை வராதா? அவன் ஆசிரியத்திலிருந்து அவன் நன்மை எப்படி வரும் என்று சொல்லி நம்ம குடும்பத்தை பார்த்து நம்ம குடும்பக்காரங்களே ஏளனமா நினைக்கலாம், நம்ம நம்பி இருந்தவங்களே நம்ம ஏளனமா நினைக்கலாம், இவங்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு. ஆனா எந்த இடத்துல இல்லைன்னு நினைக்கிறோமோ, எந்த இடத்துல தலை குனிக்கிறோமோ அவங்க மத்தியில உங்களை மேன்மையாய் வைப்பார். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை கண்டிக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். இதெல்லாம் பார்க்கிற போது ஆமென் ஸ்தோத்திரம், இயேசு கிட்ட ஆமென் ஸ்தோத்திரம் கூட்டிட்டு வருகிறத பார்க்க முடியுது. பிலிப்பு நாத்தான்வேல இயேசு கிட்ட கூட்டிட்டு வரத வாசிக்கலாம். அடுத்த வசனத்தை குயிக்கா வாசிங்க. 44 வாசிக்கிறீங்க, அடுத்து வாசிக்கலாம். யோவான் 1:40 சாப்டர் மாத்திட்டீங்களா? சீக்கிரம் விரைவா வாசிங்க. இயேசு நாத்தான்வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னை குறித்து அவன் சாட்சி கொடுக்கிறார். மோசேயை குறித்து சொன்னாரு. என்ன சொன்னாரு? இவன் என்ன ஆராதிக்க மாட்டான், என்ன தேட மாட்டான், உண்மையற்றவன் தான் சொன்னாரு. சாட்சி கொடுக்கிறாருங்க. அவன் மோசே வீட்டுல எங்கும் இயேசு கிறிஸ்துவை அவன் இந்த நாத்தான்வேல் கடந்து வருகிறதை பார்க்கிற போது அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. ஆண்டவர் நம்மை மனிதர்கள் நம்ம அறிகிறதுக்கு முன்பாகவே ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்க இந்த இடத்துல இருக்கிறீங்கன்னா உங்களை யாரும் பார்க்கலன்னு நினைக்காதீங்க, ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றை மாத்திரம் சொல்லட்டுமா?
நான் ஊழியர் செய்து கன்னியாகுமரி மாவட்டத்துல 15 ஆண்டுகள் ஊழியர் செய்த பிரியமானவர்கள். ஊழியத்துல கொஞ்சம் மக்கள் வர ஆரம்பித்தார்கள். திடீரென சில சகோதரர்கள் எழுப்பி என் மேல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்ன கம்ப்ளைண்ட் தெரியுமா? இவர் நைட் ஆனா தூங்க விட மாட்டாரு, ஜபம் பாட்டு பாடி எங்கள் நிம்மதியை கெடுக்கிறார்கள் சொல்லி அபாண்டமாய் பழி சுமத்தினார். இன்னும் ஒரு சகோதரன், நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளனா என் தலை எடுத்துருவோம் நீங்கள் வாரந்தோறும் மிரட்டுறாரு. எப்படி இருக்கும்? அதுவரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போகாது. ஆமாம் சொல்றேன். அப்போ நான் சொன்னேன், சொன்னேன், மேடம் என் மேல நீ வழக்கு போடுற போடுங்க, ஆனா நீதியா இருந்தா, ஆனா தப்பா இருந்தா நான் அதை ஏற்றுக்கொள்றேன். நான் மேல அந்த சாபம் வரட்டேன். பிரியமானவர்களே, பல போராட்டங்கள், நிம்மதியற்ற வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் அதிகாரிகள் வந்து அவன் சொல்ற ஆடு இருக்கா அது இருக்கா என்று சொல்லி தொடர்பாங்க. சகோதரலாம் என்னை கூட்டு விசாரிச்சுக்கிட்டாங்க. பேப்பர்ல போட்டாங்க, அனுமதி இல்லாமல் நடக்குதுன்னு சொல்லி தான் போட்டு வாசல் நடந்தது. பூட்டப்பட்டு காவல்துறை அதிகாரிகள் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு முன்பாக நிற்பார்கள். தப்பித்தவரை கூட்டத்தை ஆரம்பித்து விடக்கூடாது என்று சொல்லி என்னை கைது பண்ணும்படியாக அவன் இரவு 12 மணிக்கு அதிகாரிகள் இருந்தார்கள். ஆனால் காலம் கொண்டோடியது. வாரந்தோறும் காவல்துறை அதிகாரிகள் வருவார். ஒரு திருடனை நாம பிடிப்பதற்கு நிற்பது போல நின்று போவார். ஏன்னா இவர் கூட்டம் நடத்தினா என்ன செஞ்சிருமா, அங்கே அவன் சொல்ற பதட்டமான சூழ்நிலை ஏற்படும் என்று சொல்லி. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆராதிக்கிறதே சமமல்ல. எந்த இடத்துல தலை உயர்கிறோமோ அந்த இடத்துல தலை உயர்கிறது. ஆனால் என்ன தெரியுமா நடந்தது? மலை தூரத்துல அப்படியே போய் அங்க போய் வீட்டுல நம்ம விசுவாசிகள் ரொம்ப மலை அப்படிலாம் பல பல அவமான கார்ல நம்ம சகோதரிகளை கூட்டும் போது சொல்லுவாங்க, நான் பல விதமான கெட்ட வார்த்தைகளை பேசுறேன். அதெல்லாம் பொறுத்தாதபடிக்கு, யாரையும் திட்டாதபடிக்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரே பதில் தாங்க, ஆண்டவரே பதில் தாங்க என்று ஜெபம் பண்ணோம். திடீரென மதுரையில் ஒரு தீர்ப்பு வந்தது. ஆமென், அந்த இடத்துல ஜெபம் நடத்தலாம் என்று சொல்லி ஆண்டவர் அதை திறந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுமா? எந்த இடத்துல அதிகாரிகள் வந்து தடை பண்ணாங்களோ அந்த இடத்துல 2 பேர் வந்து நடக்கலாம் என்று சொல்லி நின்றார்கள். ஹல்லேலூயா. இது மூளைக்கு அப்பாற்பட்ட காரியம். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறீர்களோ அந்த காரியத்தை ஒருவேளை நம்முடைய மூளைக்கு அது சாத்தியமில்லாமல் போகலாம், விஞ்ஞானத்துக்கு அறிவியலுக்கு சாத்தியமில்லாமல் போகலாம், இது நடக்காது என்றே சொல்லி மற்றவர்கள் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நடத்தி காட்டுகிறவர் தான் நம்முடைய ஆண்டவர். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, நாசரேத்து ஊரிலிருந்து நன்மை வரக்கூடுமோ? நாசரேத்தார் ஏளனமாய் பார்த்திருக்கலாம், ஏளனமாய் படித்திருக்கலாம். ஆனா அந்த இடத்துல இருந்து இயேசு கிறிஸ்து வந்தார். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை குறித்தும் அநேகர் கேள்விக்குறியோடு நீங்கள் ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையிலே, புறம்பண்ணப்பட்ட சூழ்நிலையிலே என்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் எப்பொழுது வரும், நான் ஆண்டவரை தேடுகிறேன் என்று சொல்லி நிச்சயம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார், உங்களை விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. அப்படி நம்புகிற மாத்திரம் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாம். ஹல்லேலூயா. இவையெல்லாம் செய்யணும்னா நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கணும், ஃபெய்த் இருக்கணும், நம்பிக்கை இருக்கணும். ஹல்லேலூயா. ஏன்னா ஆபிரகாமை சும்மா ஆண்டவர் ஆசீர்வதிக்கலன்னு கண்மூடித்தனமா விசுவாசித்து வந்தான். ஹல்லேலூயா. ஏன்னா தேச சொல்றாரு, ஒரு குழந்தையை கொடுத்துட்டு அந்த குழந்தை என்ன செய்யறாரு? பலியிட சொல்றாரு. நாமனா என்ன சொல்லுவோம்? ஏதாவது சொல்லிருக்கு, வேற வேலை இல்லையா? ஒரே மகன் பெற்றெடுத்த தவம் இருந்து பெற்ற மகன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஆனா பாருங்க, மனைவிட்ட சொல்லல. நல்ல காரியம் சில மனைவி கூட என்ன சொல்லக்கூடாது, தடுத்துடக்கூடாது. அவர் விறகு கட்டையெல்லாம் கொண்டு போகும்போது ஆபிரகாம் அந்த மகன் கேட்கிறாப்ல ஈசாக்கு, அப்பா பலியில ஆடு இருக்குதுப்பா, இந்த கட்டைகளெல்லாம் இருக்கு, ஆடு எங்கே கேட்கிறார். அவர் சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. பெற்ற மகனையும் ஆண்டவர் கேட்டார் என்று சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு துணிவு இருக்கிற விசுவாசத்தை பாருங்க. அந்த இடத்துல பார்க்கிற போது ஆபிரகாம் எல்லாம் கட்டையெல்லாம் அடிக்கி வச்சுட்டு பிள்ளைய அதுல கிடத்திருக்கும் போது அவன் எடுத்து வாங்குறாரு பாருங்க, அருவாள் எடுத்துட்டு டக்குன்னு அந்த இடத்துல ஆண்டவர் வர்றாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே. அவன் எந்த இடத்துல அப்படி வராது, அந்த வார்த்தை ஆபிரகாமே ஆபிரகாமே. பிள்ளைய நம்மள கையை போட்டுறாருப்பா,
நீ இந்த உலகத்துல பார்க்கிற நீதான் விசுவாசத்தின் தகப்பன், நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய விசுவாசத்தை சோதிப்பதற்கு சில ஏமாற்றங்கள் வரலாம், சில சூழ்நிலைகள் வரலாம், சில வறுமைகள் வரலாம், சில கண்ணீரின் அனுபவங்கள் வரலாம். ஆனால் நிச்சயமாய் நாம் வடிக்கிற கண்ணீருக்கு ஆண்டவர் பதில் தருவார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, ஆகையினால எல்லாரும் பார்த்தாங்க, நாசரேத் ஒருவேளை நினைக்கலாம் இந்த சபையிலிருந்து ஆசீர்வதிக்கப்பட மாட்டோமோ, அவன் இந்த இடத்துல இந்த கிராமத்துல இருந்து எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல பல மடங்காக ஆசீர்வதிப்போம். அல்லேலூயா. அவன் நாம பிடித்துக் கொள்ள வேண்டியது ஆண்டவரை புதியாய் பிடித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆமென் சொல்ற. அதற்கு ஆமென் சோதரம் நாத்தான்வேல் கேட்கிறாப்புல, அவன் நீர் என்னை எப்படி அறிவீர்? அல்லேலூயா. ஆமென். உண்மை. அவர் சொல்ற பிலிப்பு உன்னை அழைக்கும் முன்னே, நான் வாசிக்கலாம் அந்த வசனத்தை. இயேசு அவனை நோக்கி பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன் என்றார். அல்லேலூயா. அது என்ன? அத்திமரத்தின் கீழ் இருக்கும் போதே உன்னை கண்டேன். அவர் சொல்றாரு, நீ நாம சொல்ற பிலிப்பு உன்னை பார்க்கிறதுக்கு முன்னாடி நான் பார்த்துட்டேன். இந்த உலகத்துல பாஸ்டர் பார்க்கிறதுக்கு முன்னாடி, நீங்க பார்க்கிறவங்க பார்க்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை பார்த்துட்டாரு. அல்லேலூயா. அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். அவரை உறுதியா நீங்க பற்றுவீங்கன்னா, அவன் இந்த இடத்தை ஏன் அப்படி சொல்வதற்கு காரணம் என்ன என்று சொன்னா, யூத பெண்கள் எல்லாம் அவன் வெயிலின் பெருமைக்காக அத்தி மரத்தின் நிழலுக்கு போவாங்க. அந்த நிழலுக்காக அத்தி மரத்துக்கு, அப்போ வயிற்றிலே தாய் கற்பம் தெரித்திருக்கும் போது அந்த மரத்தின் அடியில் இருக்கும் போது, அதைத்தான் சொல்ல வேதம் சொல்லுகிறது அல்லவா, உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டிருந்துச்சு. நம்மை ஆண்டவர் பார்க்கிற தேவன். அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளே, ஆமென் ஸ்தோத்திரம். யாரையும் வெளித்தோற்றத்தை வைத்து நாம என்ன செய்யக்கூடாது? விசுவாசியா இருக்கட்டும், குடும்பத்தார் யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய லாட்சிக்கே என்னன்னா, தன்னை போல பிறரை நேசிக்கும். அல்லேலூயா. அவன் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தை எப்படி? கண்ட மாமியார் இடத்துல அன்பு கூறணும், மாமனார் இடத்துல அன்பு கூறணும், மருமகள் மாமியார் மருமகளிடத்துல அன்பு கூறணும். ஆலயத்தை வைத்து கை தட்டி உற்சாகமாய் ஆவியில நிரம்பிட்டு போயிட்டு அங்கே பெகளத்தை அடிதை உண்டு பண்ணிட்டு, நானும் கிறிஸ்தவன், நானும் கிறிஸ்தவன், இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன் நான் என்று சொன்னால் அந்த ஜெபம் கேட்கப்படாது. அல்லேலூயா. அடுத்த முறை நான் கேட்டால் பரவாயில்லை. அல்லேலூயா. நான் சொல்லணும், எனக்கு நான் சொல்லணும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நாம நம்ம குடும்பத்துல இயேசுவை காண்பிக்க வேண்டும். அல்லேலூயா. நீ நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் என் இருதயத்தை பார்க்கிறார், செய்யறதெல்லாம் அட்னி இயேசு இயேசு சொல்லிக்கிட்டு அப்படி நாம இருக்க கூடாது. 10 ஒன்று பெயர் கிறிஸ்தவர்களா இருக்க கூடாது. அல்லேலூயா. அவன் சகலத்தையும் சகிக்கணும், சகலத்தையும் தாங்கணும். அப்படிப்பட்ட, ஏன்னா இயேசுவை போல் மாறுகிறது. இயேசுவை பின்பற்ற சும்மா இல்லைங்க, தன்னை காட்டி கொடுக்கிறவனையே. யூதாஸ் காரியத்துக்கு கூட தான் இந்த 12 சீசன்ல ஒருவேளை நம்ம கூட இருக்கிறவங்களே நமக்கு விரோதியா மாறலாம். அல்லேலூயா. அவன் வீட்டாரே உனக்கு யாரு? சத்ரு. சத்ருவை என்ன செய்றாரு? அப்போ ஒருவேளை அது மாமியார் வடிவில கூட இருக்கலாம், மருமக வடிவில கூட இருக்கலாம், மாமனார். ஆனா பைபிள் சொல்லுது, நான் சொல்லலைங்க. ஆனா அவங்க என்ன செய்யணும்? ஆமா, சிலர் வந்து தீட்டு அப்படி ஒதுக்கிடுவாங்க. எனக்கு ஒரு அங்கிள் தெரியும். அவங்க வந்து ஒரு சர்ச்சுக்கு போனோன்னே அந்த சர்ச்சை அவனை மூளை செலவை பண்ணிட்டு அங்க கணவனார் குடிப்பார் என்று சொல்லி அவங்க ஒதுக்கிட்டாங்க. அப்படிலாம் இருக்க கூடாது. அல்லேலூயா. ஆமா. ஏன்னா நான் சொல்றேன், ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார், பாவி என்ன செய்யறார்? நேசிக்கிறார். அப்படிதானே பைபிள் அதான் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளை கரெக்டா இருக்கும். நிறைய பேர் தீட்சை செய்யாத சிரிச்சுட்டு சொல்லுவாங்க, உபவாசம் சொல்லிட்டு புருஷனுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, சமைச்சு அவருக்கு அது சொல்லும்போது சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அப்ப அந்த மனைவி என்ன பண்ணுவாங்கன்னா உபவாசம் சொல்லுவாங்க. ஆனா கணவனாக கிடையாது. நீங்க உபவாசம் முன்னாடி வரும்போது பிள்ளைகளுக்கு கணவனாக இருக்கணும். நான் பிரேயருக்கு போறேன், நான் பரிசுத்தவான்ட்டு வீட்டுல செய்யாத இருக்கக்கூடாது. ஆகவே இயேசு கிறிஸ்து அவன் யூதாஸ கட்டி முத்தம் கொடுக்கிறார். எப்படி சொல்றாரு? சிநேகிதரே,
ஆமா, ஏற்கனவே சொல்லியிருப்பாரு யூதாஸ், நம்ம வந்து யாரை முத்துறோம்னா அவங்க முத்தத்தினாலா என்ன செய்யறாரு? ஆமா, அணைக்கிற கரம். அந்த காட்டி கொடுக்கும்போது கூட நம்பிக்கை துரோகின்னு சொல்லலைங்க, என் கூடவே இருந்து குடி பிடிக்கிறேன்னு சொல்லல, முத்தத்தினாலா. ஆமே, துடி துடிக்க சிலுவையில இயேசுனார். அவன் ரத்தம் சொட்ட சொட்ட தன்னுடைய அவன் எல்லா ரத்தம் அந்த கடைசி வேலையில ஈட்டிய வைத்து உயிர் இருக்கிறதா என்று சொல்லி சரீரத்தை குத்தி பார்க்கிற அவர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? பிதாவே இவர்களை மன்னியும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய பிள்ளைகள் யாரையும் ஒதுக்க கூடாது, யாரையும் அற்பமா எண்ணக்கூடாது. மனிதர்களே குறைவுள்ளவர்கள் அப்படிதானே? மத்தவங்க மேல நாம துரும்ப பார்க்க நம்முடைய கண்ணு உத்தரத்தை பார்க்கணும். அல்லேலூயா. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாம நம்முடைய வாழ்க்கையில வெளியரங்கத்தை வைத்து யாரை என்ன செய்யக்கூடாது? அற்பமாய் எண்ணக்கூடாது தேவனுடைய பிள்ளைகளே. ஆமென் சொல்றேன். ஆகவே ஆண்டவர் இந்த நாத்தான் வேலை தாய் வயிற்றிலே இருக்கும் போதே காண்பதை பார்க்க முடிகிறது. நீர் தேவனுடைய குமாரன், இஸ்ரவேலின் ராஜா என்று சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. காதலை பார்க்கிற பொழுது இந்த நாத்தான் வேலை எப்படி இருந்தார்னா, வேதத்தை ஆராய்கிறவராய் இருந்தார், பைபிளை வாசிக்கிறவராய் இருந்தார். ஆகவே தான் அவன் சொல்லப்பட்டிருக்கிறது, அது ஏசாயா அந்த புஸ்தகத்தெல்லாம் வாசித்திருக்கிறீர்களா அப்படின்னு. நம்முடைய வாழ்க்கையில நாமும் தேவனுக்கு அவர் பரலோக ராஜ்யத்தை குறித்து அதிகமாய் தியானிக்கிறவராய் இருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலே வேதத்தை அதிகமாய் நம்ம தியானிக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் நமக்கு உயிருங்க, இதுதான் நமக்கு பொக்கிஷம்ங்க, இதுதான் நமக்கு இன்னைக்கு ஒரு சிலருக்கு வாழ்க்கையில பார்த்தாச்சுன்னா ஒரு டிவி எடுத்தோம்னா அதுக்கு மேனுவல் புக் கொடுப்பாங்க, அப்படிதானே? நம்ம ஒரு எதை ஒரு அயன் பாக்ஸ் எடுத்தா கூட, ஒரு செல்போன் எடுத்தா கூட அதை எப்படி பயன்படுத்துறது மேனுவல் புக் கொடுப்பாங்க. நம்ம வாழ்க்கைக்கு மேனுவல் புக் பரிசுத்த வேதாகமம். அல்லேலூயா. இதுதான் நம்ம நித்தியத்துக்கு கொண்டு போகும், இதுதான் நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போகும். ஆகவே உள்ளான அனுபவம் மாற்றப்பட வேண்டும் தேவனுடைய பிள்ளைகள். இந்த நாத்தான் வேலை குறித்து உத்தம நம்ம அதுல பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கையில நம்மை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கும். அவன் வேதத்தை தியானிக்கிறவராயிருந்தார். எத்தனை பேர் வேதத்தை அனுதினம் தியானிக்கிற பழக்கம் உடையவராயிருக்கிறேன். மற்ற புக்கெல்லாம் படிப்போம். உலகத்துல ஒரு 5 நிமிஷம் எடுத்துறதா சார், சரியா? நீங்க யாருக்கு வருத்தப்படுறாங்க, ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடறேன். கரெக்டா நான் 12 காலம் முடிச்சிடறேன், சரியா? நல்ல 12 மணி முடிக்க முடியுது. நான் ரொம்ப அதிக பிரச்சனையா போக மாட்டேன், நான் முடிச்சிடறேன். உலகத்துல அதிகமாய் மொழிபெயர்க்கப்படுகிற புஸ்தகம் என்னதான்? பைபிள் தானே. ஆனா உலகத்துல வேற எல்லா புஸ்தகம் ஒரு முறை படிச்சா அது அப்படியே இருக்குது, அப்படிதானே? படிக்க படிக்க அவன் நிலவுக்கே கொண்டு போன ஒரு புஸ்தகம் எதுனா ஆகையினால இந்த பைபிளை அவன் சொல்ற ஒரு மனுஷன் அழிக்கும் ஜெனிவாக அழிக்கணும்னு நினைச்சான். ஆனா அவன் வீடே இந்த பைபிள் அச்சிட இடமாய் மாறி. அல்லேலூயா. ஆகவே இந்த பைபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவனுடைய பிள்ளைகள். இதுதான் நமக்கு மேனுவல். இதுலதான் நம்ம எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி நாம மற்றவர்களை சிநேகிக்கணும், ஆண்டவருக்கு பிரியமாய் நடப்பது என்பது இதில் தான் இருக்கிறது. ஆகவே தான் கடைசி ஒரு சம்பவத்தில் கதையை ஸ்டோரி சொல்லிட்டு நான் முடிச்சேன். ஒரு சிறு தம்பி ஒரு பைப்பு குழாயில தண்ணி எடுக்க அவன் வீட்டுக்கு அனுதினம் அருகாமல் இருக்க தண்ணி வீட்டுக்கு அவங்க அம்மாவுக்கு உதவி செய்ய தண்ணி எடுப்பான். அவன் குளத்துல அனுதினம் கொண்டு போகும்போது அந்த வயதான ஒரு தாத்தா என்ன செய்யனா வெளியே ஒரு சேர் எடுத்து போட்டு அவர் வேத பற்றி வாசித்து கொண்டே இருப்பார். இந்த நான் சிறுவனும் பார்த்து கொண்டே இருந்தான். இவனால தாங்க முடியல. இவர் என்ன ஒரே இந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறாரு. ஐயா, இந்த புத்தகத்தை வாசிக்கிறது உங்களுக்கு திகட்டாதா? இது ரொம்ப எப்பவுமே வாசிட்டு இருக்கு. அப்ப அவர் மௌனமா சொன்னாரா, எப்பாங்க வா. அவர் என்ன வேலை பார்க்கிறாருன்னா, இந்த சாணியெல்லாம் சமைப்பாங்கல்ல, அந்த காலத்துல சாணி சமைக்கிற அந்த குட்டை நார் குட்டு, இங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல, என்ன சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆமா, தென்னை நார்ல குட்டை பெட்டி உரம் மண்ணை அழிப்பாங்க. அப்படி ஒரு தென்னை நார்ல மன நார் பார்த்துருக்கீங்களா? பண்ண மட்டையில அந்த அதுல அப்ப ஒரு கறி சுமந்து அது ரொம்ப அழுக்காய் கறியா இருக்கலாம். சிறுவனை பார்த்து சொன்னாரா, தம்பி அந்த அருகாமையில் இருக்கிற அந்த பைப்ல தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னா. இவனும் ஒரு முறை பிடிப்பானா, வரவழிலே பாதிக்கணும். அப்படியே கொண்டு வரும்போது லாஸ்ட்ல தண்ணி ஆனாலும் பிடிக்கிற சோர்ந்துட்டான். அவருக்கு அப்படியே கொண்டு கொடுத்தாராம். ஐயா, என்ன மன்னிச்சிடுங்க, இந்த தண்ணி என்னால எடுத்துல பிடிச்சிட்டு வர. அப்ப சொன்னாரா, இந்த பெட்டியானது, இந்த குட்டையானது
முன்னாடி இருப்பது எப்படி இருக்குது கருகருன்றதுங்கயா, இப்போ எப்படி இருந்தது, இப்போ அதை படிச்சுன்னு தெரியுதுங்க. இது போலத்தான் இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க இங்கே உள்ளத்தில் இருக்கிற இருமாப்பு, அழுக்கு, கரை எல்லாம் மாறும் என்று சொல்லி ஹல்லேலூயா. ஆகவே இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க நம்முடைய வாழ்க்கையிலே சோதரம் எல்லாம் மாறும். ஆண்டவர் நம்மை குறித்து சாட்சி கொடுக்க வேண்டும். உலகம் மனுஷன் கொடுத்தானே கொடுக்கலாம், அதை பத்தி கவலையே இல்லை. கர்த்தர் நம்மை குறித்து நாத்தான் மேல் வேதத்தை ஆராய்ந்து அறிகிறவராய் இருந்தான். ஆகவே தான் அவன் சோதரம் ஆண்டவர் அவன் முன்னமே தெரிந்து கொண்டு தீர்க்க தரிசனத்தை கூறுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நானும் நீங்களும் ஆண்டவருக்கு பிரியமாயிருக்கும் போது நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நம்மை மேன்மைப்படுத்துவார், நம்மை உயர்த்துவார். கலங்க வேண்டிய தேவையில்லை. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே,